ஹாய் சிலப்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெட்டிங் டே vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்றது பாருங்கள். காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெடியாகவே இல்லை. அங்கே ஊர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகும் அப்படின்ட்டு. இப்போ தான் நான் வந்து மீஷோவில் ஒரு saree போட்டிருந்தேன், ட்ரெண்டிங்கில் இருக்கல அந்த saree தான் போட்டிருந்தேன். என்னன்றது நான் ரெடி ஆகிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் அந்த saree வந்து வியர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மாமாவுக்கு வந்து ஆனால் அந்த கலரில் வந்து மேட்சிங் ஷர்ட் இல்லை. ஆனால் பழைய ஷர்ட் போட போகிறாங்களா, புதுசாக எடுத்த ஷர்ட்டை போட போகிறாங்களா என்னன்னு தெரியலை. அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. மாமா வரவும் கேட்டுட்டு எந்த ஷர்ட் போடுறாங்கன்னு பார்த்துட்டு மேட்சிங்காக போடுறோமா இல்லை அன்மேட்சிங்காக இருக்கான்னு பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததோடு அப்படியே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம், எங்கே போகிறோன்றது தான் தெரியல. ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம், அதுவும் லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. வெயிலே வந்தது ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி, நாங்கள் வேகமாக வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்டே எடுக்காமல் அப்படியே எங்கிட்ட போயிடுவோம், குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்படி நாங்கள் நினச்சோம். மதுரைக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போயே 5 மணி ஆக போகுது. அதனால் மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்கா, மேகமாக. அதனால் என்ன பண்ணுறோன்றது சரியாக தெரியல. நான் ஒரு ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டேன். அந்த இது பண்ண முடியுமா முடியாதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சரின்ட்டு சொல்லியிருக்காங்க. மாமா வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது நடக்கா என்னன்றது தெரியல. நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்றது நான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, வாங்க ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறோன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக போகிறோம். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இதுதான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதை கேட்டேன், டக்குன்னு சரி அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் ஸ்டூடியோவில் ஆள் இருக்காங்களா இல்லைன்னு தெரியல அப்படின்னாங்க. சரி, ஓகே போய் பார்ப்போன்ட்டு அங்கேயும் எடுக்கவா போல. நானும் பேச மாட்டேன். சரி, நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, சரியா? சரி, இன்னைக்கு என்ன நாள் நம்மளுக்கு? நமக்கு கல்யாண நாள். இப்போ எங்கே போகிறோம்? இப்போ ஸ்டுடியோவுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸ்டுடியோ இருக்குமா? இருக்கும். சரி, ஓகே பார்க்கலாம். என்ன உனக்கு தான் பழைய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, புதுசை போட விட மாட்டேன்ட்டேன். நான் நல்லா ஃபேஷனாக பொப்பு வச்சு போட்டிருக்கேன். போயிட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் கேக் வெட்டுறதுக்காக வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருக்கோம். அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமா வந்து எனக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே எனக்கு பெரிய ஸ்பெஷலான கிஃப்ட்டுன்ட்டே சொல்லலாம். வெட்டிங் டே கிஃப்ட்டே எனக்கு அதுதான். ஏன்னா முன்னாடி நானாக சொல்கிற கூச்சப்படுவேன். அவங்களா இன்றைக்கி வந்து வாலண்டரியாக வந்து சொல்லி வா நான் வீடியோ எடுத்து கொடுக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எடுத்து கொடுத்துட்டாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம், பிரியாணி சாப்பிட போகிறோம். பார்க்கலாம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அட பாவி, உனைய வெட்ட சொன்னேன். நீ என்னைய வெட்ட சொன்னியா? நீயா வெட்டுற? சொல்லி கொடுக்குறோம். இப்போ வந்து வெட்டிங் டே vlog எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து நான் எப்போ எடுக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் தான் நான் இந்த ஃபினிஷிங் வீடியோவே எடுக்கேன். அதனால தான் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் வீடியோ எடுக்காதனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கல. எனக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தம். வேணான்ட்டாங்க. தீபாவளி எப்போ நம்ம ஆஃபரில் போய் எடுத்துக்குருவோம் அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படின்னே சரின்ட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடனே போட்டு பார்த்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அதனால் நம்ம வெட்டிங் டேக்கு நாள் கூட போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சே. கடைசி அவங்க எடுக்கவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் அந்த புதுசு இருக்குது. அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிக்கல, பட் மேட்சிங்காகவும் இல்லை. நானும் பிங்க் போட்டிருந்தேன், அவங்களும் பிங்க் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அந்த ட்ரெஸ் வேணாமாம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம புதுசு போட்டு அவங்கள பழசு போட வச்சிட்டோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்கல. ஆனால் அன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியே எல்லாமே நடந்துச்சு.
ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆசைப்பட்டேன், அதுவும் நடந்துருச்சு. ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்தாச்சு. எல்லாமே எனக்கு பிடிச்சதா நடந்துச்சு. கேக் கட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு தான் நாங்கள் போய் வாங்கினோம். அதுவும் க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில், கடை க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் தான் போய் வாங்கினோம். அதனால தான் சும்மா சிம்பிளாக ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அவசரத்தில். எனக்கு ஸ்லிப்பர் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், அது வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் கடைசி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. அதுதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி நம்ம ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுப்போமே, இல்லை சேர்த்து வச்சு வாங்கி கொடுப்போமே அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் இல்லைனா அவங்க பர்த்டேக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போமே அப்படின்ட்டு மனசை நான் தேத்திக்கிட்டேன். கொஞ்சம் ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே சரி விட்டேன். அவங்களும் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த தடவையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து என் மனசில் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. பெருசாலாம் நான் ஆசைப்படல, சும்மா குட்டி குட்டியாக எனக்கு ஆசைப்பட்டேன். இந்த ஸ்லிப்பரு, அப்புறம் வந்து மதுரைக்குள்ளே போயிட்டு வருவோம், வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல குவாலிட்டியான வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் நாங்கள் டைம் ஆயிடுச்சுன்னா டைம் ஆனதுக்கப்புறம் தான் கிளம்பணும். 6 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பி முடிக்கவுமே 6 o'clock ஆயிடுச்சு. திருப்பி இங்கேருந்து நாங்கள் மதுரைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும், இருட்டாயிட்டு ரொம்ப இதாயிரும், டயர்டாயிரும் அப்படின்ட்டு வேணா நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் தான் எப்படி நம்ம அடுத்து எப்போயா போக வேண்டியது இருக்கும்ல, அப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. நல்லா ஹாப்பியாக இருந்தேன். அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டே மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன், பிடிச்சதெல்லாம் வாங்கினேன். குட்டி குட்டி பொருளாக இருந்தாலுமே அது எல்லாமே பிடிச்சதெல்லாம் செஞ்சாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கலாம். எனக்கு ஆனால் அந்த ஒரு வருத்தம் தான் இருக்குது. அவங்களுக்குன்னு புதுசு நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கல, எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.